ஹாய் காய்ஸ், எனக்கு ஆக்சுவலி என்னென்னா வெஜ் பீட்சா பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஓவன் இல்லாமல் ஈஸ்ட் போடாமல் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. லைக் அதுக்கான டோ வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே சார், நான் எப்படின்னு காட்டுறேன். ஸோ நான் வந்து இதில் உங்களுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்துட்டு நான் ஒரு கப்பு மைதா போட்டுக்கிறேன். மைதா போட்டுட்டு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கிறேன். பேக்கிங் சோடா வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டுட்டா போதும். 1/4 ஸ்பூன் வந்து ஸோ 1/2 ஸ்பூன் வந்து நான் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் வந்து நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம். சின்ஸ் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஈஸ்ட் போடாததுனால இந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நம்ம சுகர் போட்டோம்னா அது ஒரு கம்பைண்டாக நல்ல ஒரு சாஃப்ட்னஸ், அந்த பீட்சா உப்பி வர்றதுக்குலாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. வந்து தண்ணி நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு அதெல்லாம் வந்து தண்ணியில் பேசுவோம் இல்லையா, இது பீட்சா கொஞ்சம் சாஃப்டாக நல்ல ஒரு இதுவாக சீஸியாக சாப்பிட்றதுக்காக தயிர் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம இதை வச்சு நம்ம இந்த மாவை லைக் ஒன்று சேர கொண்டு வரலாம். இதை பேசுவோம். ஸோ கமிங் டு விண்டேஜ் மூவிஸ்லாம் இருக்குல்ல, இப்போ விஜய் மூவிஸ், அஜித் மூவிஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த காலத்தோட மூவிஸ்லாம் லைக் நான் ஒரு அப்போ 3rd 4th படிச்சுட்ருப்பேன். அப்போ வர மூவிஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் மின்சார கண்ணா, அப்புறம் அந்த துல்லாத மர்மம் துள்ளும், அந்த ஸ்டோரி ஃபேஸே நல்லாயிருக்கும். லைக் வந்து விஜய் வந்து சிம்ரனுக்கு பிடிக்காது, அப்புறமா வந்துட்டு அவளுக்கு கண்ணு தெரியாமல் போனப்போ ஸோ அவன் கூடவே இருப்பான். அப்புறமா வந்துட்டு இந்த படத்தோட சாங்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அப்புறமா வந்துட்டு கிளைமேக்ஸில் ஒரு சாங் வச்சுருப்பாங்கல்ல, இசை பாடி வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும். லைக் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது லைக் வி ஆர் க்ரோன் அப் ரைட். ஸோ நம்ம அப்படியே இருக்கலாமோ, லைக் தோஸ் சைல்ட்ஹுட் டேஸ், லைக் வந்தோமா கேடிவியில் சன் டிவியில் படம் பார்த்தோமா, சாப்பிட்டோமா, ஸ்கூலுக்கு போனோமா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு மாதிரி மீனிங் ஸ்டேஜ் உள்ளது, ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் அந்த மூவிஸ்லாம். ஆனால் லைக் இப்போ வர மூவிஸ்லாம் பாருங்கள், லைக் அவ்வளோ எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஒன் டைம் வாட்சபிள் அந்த மாதிரி தானே வருது. ஸோ அதான் லைக் அந்த பழைய மாதிரி மூவிஸ்லாம் இப்போ இல்லை அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்க தான் சரி. பட் நான் வந்து பேசிக்காக ஒரு பர்டிகுலராக விஜய் ஃபேன், அஜித் ஃபேன் அப்படிலாம் கிடையாது. சி ஐ எம் லைக் மோர் ஆஃப் லைக் படம் கதை நல்லா இருந்தால் பார்ப்பேன், அது எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி. பட் எனக்கு எப்படின்னா ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் அஜித் பிடிக்கும், சில மூவிஸ் வந்து சிம்புது பிடிக்கும், சில மூவிஸ் விஜய் பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு பர்சன் நானே. சரி, நீங்களும் சொல்லுங்கள். லைக் யூஆர் ஆல்சோ லைக் மிஸ்ஸிங் தோஸ் மூவிஸ் அண்ட் லைக் early 2000s வந்த மூவிஸ்லாம். இப்போ வந்து மாவு ஒன்று சேர வந்துச்சா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். லைக் இதை வந்து நம்ம நல்லா சாஃப்டாக வந்து நீட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? டோ வந்து ரெடி பண்ணிட்டோம். மேபி நான் ஒரு 2 hours வந்து லைக் ஊற விட்டோம்னா ஸோ ஐ திங்க் ஸோ இது வந்து கொஞ்சம் ரேஸ் ஆகும். ஓகேவா? ஒன்ஸ் அது ரேஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு ரீலில் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? பாய்.